நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று நம்ம லவ் டுடே ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் அண்ணனோட பிறந்தநாள் நேற்று. ஃபர்ஸ்ட் லுக்கு வேறு லெவலில் இருக்குது. விக்னேஷ் சிவன் அண்ணன் இந்த படத்தை இயக்குறாரு. பிரதீப் அண்ணன் வந்து ஒரு லவ் டிடெக்டர் மாதிரி இருக்கிற லவ் ஸ்கோர்னு ஒரு ஃபோனில் இருக்குது. ஒரு ஃபோன்லேருந்து கீழே இருக்கிற ஃபோன்லேருந்து எடுக்கிறாரு. ஸோ ஒரு ஃபாரினில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பிரேக்கப் கிளைம் பெனால்ட்டி 2035 அப்டேட். ஒரு லவ் பண்ணால் ஃபெயிலியர் ஆனால் அதுக்குண்டான எல்லா தகுதிகளும் வசதிகளும் இங்கே பண்ணிக்கலாம். யாரை போய் சூசைட் பண்ணிக்க தேவையில்ல, யாரை போய் டிப்ரெஷன் ஆக தேவையில்ல, யாரை இதுக்கு மன வருத்தப்பட தேவையில்ல அப்படின்ட்டு லவ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வான ஒரே சொல்யூஷன். அது ஒரு கமர்ஷியல் காமெடியாக எப்படி கொண்டு போகணுங்கிறது இந்த படம் சொல்லணும்னு நினைக்கிறேன். லவ் டுடே மாதிரி இருந்தால் அதில் ஃபோன் வச்சு வர காமெடி, தில்லுமுள்ளு ரகலைகள், பாய் ஃப்ரெண்ட் பண்ணுற தப்பு, கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணுற தப்பு இதெல்லாம் காமிச்சிது. இந்த படம் வந்து ஒரு லவ் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. செமையாக இருக்குங்க 3 லுக்குமே. லவ் இது கம்பெனிக்கு சிக்கு பதில் கேவை ஆட் பண்ணிட்டாங்க. காம்பெனி லவ் இன்சூரன்ஸ் காம்பெனின்னு ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ காம்பெனி செமையாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் லுக்கு. விக்னேஷ் சிவன் அண்ணன் படம் கன்ஃபார்ம் எதனா ஒரு தரமான அப்டேட் தான் கொண்டு வருவாப்பில், நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று நைட்டு 2வது லுக்கு ஒரு ஸ்கேட்டிங்கில் அழகாக அப்படி உட்காந்துருக்கிறாரு நம்ம பிரதீப் அண்ணன். ஸ்கேட்டிங்லேருந்து உட்காந்துக்கிற மாதிரி பச்சை கலர் ஷர்ட்டு, ஒரு குங்ஃபூ ஸ்டைலில் அப்படின்னு உட்காந்துருக்கு ஸ்கேட்டிங்கில் வச்சுட்டு வராரு. இதுவும் நல்லா தான் இருக்குது. கடைசியில் ஃபோன் மேலே உட்காந்துட்டாரு கீழ். ஸோ இந்த போட்டுட்டு பேக்ரவுண்டில் எனக்கென யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையே, அந்த பழைய நம்ம அனிருத்தனோட பழைய ஆல்பம் ஆக்குவோட ஆல்பம் போட்டாங்க. அந்த ஆல்பம்லாம் வரும்போது நான்லாம் 9வது படிச்சிருந்தேன். அப்போ கேட்ட பாட்டு இப்போ வரைக்கும் கேட்டாலும் சலிக்காமல் போர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இட்ஸ் சிங்கிள் சாங். லவ் பெயின் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க சாங்கு. எனக்கு அது லவ் பண்ணாமலே ஒரு சிங்கிள் சாங் ஃபீல். நம்மளாம் யாரையும் லவ் பண்ணல, எங்கிற ஒரு இயக்கம். நம்ம இன்னும் யாரும் லவ் பண்ணலாங்கிறேன். ஸோ லவ் பண்ணாமலே வாழ்க்கை ஏதோ போர் அடிக்குது. லவ் பண்ணால் இன்னும் போர் அடிக்கும். வேலை போச்சு நேத்தோட. அடுத்த வேலை தேடிட்டு இருக்கிறேன். தேடினாதான் ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு வேலை பணம் தான் எனக்கு முக்கியம். ஸோ பணம் தான் வேணும் எனக்கு. அது நான் மக்களுக்கு சந்தோஷம் கொடுத்து நான் சம்பாதிப்பேன். ஓகேவா? ஸோ நயன்தாரா மேடம் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பை நயன்தாரா, ப்ரொடியூஸ்ட் அண்ட் ப்ரெசென்டட் பை லலித் குமார். ப்ரொடியூசர் மேடம் தான் ரவுடி பிக்சர்ஸ். ப்ரொடியூஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது கோ ப்ரொடியூசர் மாதிரி நம்ம லலித் குமார் சார் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எஸ்ஜே சூர்யா சார் நடிக்கிறார். யோகி பாபண்ண, கிருத்தி ஷெட்டி அவங்க தான் ஹீரோயின் நடிக்கிறேன் படத்தில். கிருத்தி ஷெட்டி தான் மெயின் பேர், ஹீரோயின் பேர் அவங்க. ஸோ நடிக்கிறாங்க. படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ராயன் போயிடுவேன் 3:30க்கு. ராயன் பார்த்துட்டு வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் நைட்டு ராயன் ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் தரமாக தான் இருக்குது. அண்ணன் பர்த்டேக்கு செம்மையாக தான் விட்டுருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. லவ் காமெடி, லவ் கமர்ஷியல். எங்களை மாதிரி சிங்கிள் பாய்ஸுக்கு லவ் படத்தை பார்த்தா நல்லா ஜாலியாக சிரிப்பேன். அதுக்காக இந்த படம் வந்தால் போதும்.